கணவன் மனைவி கதை. கணவன், இங்கு பார், கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட பேசணும். மனைவி, அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போங்க. கணவன், இப்போது நான் என்ன கேட்கிறேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதைத்தான் கேட்டேன். மனைவி, அதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சுதா, பேசாம தூங்கிருங்களா இல்லையா? கணவன், வேற எப்பந்தான் உன்கிட்ட பேசுறது, பகல் வேலை பசங்க. மனைவி, நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், என்ன தூங்க விடுங்க. கணவன், இல்லடி, கொஞ்சம் திரும்பித்தான் பாரேன். மனைவி, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மிஷின் இல்லை, சரியா? இப்போ தூங்கிருங்களா இல்லையா? கணவன், என்னடி இப்படி பேசுகிற, இப்போ உனக்கு என்னத்தான் அப்படி பிரச்சனை? மனைவி, எப்படிங்க இப்படி வாய் கூசாம கேட்க முடியுது? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதிலிருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? எல்லோரும் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு அடம் பிடிக்கிறேனா? எனக்கு அது இது வேணும்னு உங்ககிட்ட தினமும் கேட்கிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்கிறேன், அதை கூட வாங்கி தர மாட்டீங்களா? நானும் மனுஷி தான், புரிஞ்சுக்கோங்க. சத்தியமாக அவனிடம் இதற்கு விடை இல்லை. கணவன் கவலையுடன், சரி தூங்கு. மனைவி, நான் கத்திட்டு இருக்கேன், தூங்க சொல்கிறீங்களே. கணவன், இப்போ என்ன தாண்டி என்ன பண்ண சொல்கிற? திரும்பி பார் என கேட்டது தப்பா? நான் தனியார் கம்பெனியில் மாதம் சம்பளம் வாங்குகிறேன், பிஸ்னஸ் பண்ணலை, எப்போ வேலை போகுன்னே தெரியாது. வெளியே போக சொன்னால் வர வேண்டியது தான். ஒரு மாதம் என் சம்பளம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பைக் வேண்டாம், பையனை வச்சுட்டு வெளியே போக முடியலை, எல்லோரும் காரில் தான் ஸ்கூல் வராங்கன்னு சொன்ன, லோன் போட்டு கார் வாங்கினேன், வாடகை வீட்டில் இருந்த உங்கள் வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், சரி இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த பில்டிங் வாங்கினேன். இதுக்கு மேல் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு, பிள்ளைகள் படிப்பு, இதையும் பார்க்கணும். ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா? அதாவது கேட்டிருக்கிறையா? இல்லை. என்ன பண்ண போகிறீங்கன்னு எதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறையா? ஒன்றுமே இல்லை. நானும் நீ கஷ்டப்படுவேன்னு எதுவும் சொல்கிறது இல்லை. சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு. உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும்? உங்கள் வீட்டில் எதுவும் கொடுத்து உதவ போகிறாங்களா? நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். தீபாவளி மட்டுமல்ல, எப்போவுமே நீ கேட்டது எல்லாம் வாங்கி தரணும், எனக்கு ஆசைதான். உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டி போகணும், எவ்வளவோ ஆசை தெரியுமா? எனக்கு ஆசை இருக்காதா? நாம் சூழ்நிலை இப்படி இருக்கு. நாம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும். எவ்வளவோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், கட்டிய மனைவி சந்தோஷமாக வச்சிருக்கணும், எவ்வளவோ போராடுறேன் தெரியுமா? இப்போது அவளிடம் விடை இல்லை. அவர் மீது குற்றம் சுமத்துவது. திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்படும், அவர்களுக்காகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள். இதில் கரை சேர்வோர் உண்டு, முட்டி மூழ்குவோர் உண்டு. ஒரு குடும்பத்தில் தனக்கணவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அது இல்லறம், இல்லையால் அது நரகம். மரத்தில் பூக்களின் அழகு தெரியும், கனியின் ருசி தெரியும், அதற்கு காரணமாக வேரின் பற்றி தெரிவதில்லை. நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர். எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்கக்கூடாது என நினைப்பதில்லை. தன் குடும்பத்தின் நாளை செலவு அவன் நினைவில் வைத்துத்தான் ஆசைகளையும் அடக்குகிறான்.